வந்து ஆஸ்திரேலியாவோ இல்லை அமெரிக்காவோ நீங்கள் போனீங்க, அங்கே செட்டிலாக போனீங்கன்னா அங்கே ஒரு மாதம் தங்கியிருக்கீங்க அப்படின்னா குறைந்தபட்சம் அங்கே உள்ள ஸ்ட்ரக்சர், அங்கே உள்ள வாழ்க்கை முறை, அங்கே உள்ள உணவு பழக்கங்கள். இப்போ நீங்கள் சென்னையில் இப்போ தூரம் வந்து அடுத்த படம். பட் இது படத்தினுடைய தேவை இல்லைன்னு சொல்கிறீங்க? படத்தினுடைய தேவைன்னு தான் சொல்கிறேன் நான். ஓகே. என்னோட பர்சனல் ஐடியா கிடையாதுன்னு சொல்கிறேன். நான் இப்படி இருக்கணும்னு நினச்சி பண்ணுறது இல்லை. இல்லை அந்த படத்தினுடைய அந்த படத்தோடைய நீங்கள் புதுசாக தெரியாத வாழ்க்கை நீங்கள் போகும்போது அந்த தெரியாத வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் அந்த வாழ்க்கையை உணர்த்த போகிறீங்க ஆடியன்ஸுக்கு. உங்களுக்கே தெரியாத வாழ்க்கை அது. அந்த வாழ்க்கையை நீங்கள் தெரியாத எத்தனையோ மக்களுக்கு நீங்கள் உணர்த்த போகிறீங்க. உங்களுக்கு பெரிய சேலஞ்ச் இது. உங்களை நம்பி தான் அதை வர்றாங்க. நீங்கள் உங்களை மையமாக வச்சு தான் அவங்க அதை புரிஞ்சுக்கிறாங்க, அதுலேருந்து ஒன்று உணர்ந்துக்கிறாங்க. அப்படிங்கும்போது உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி ஜாஸ்தி. அப்போ அதில் முழுமை அடையாமல் அதை தெரிஞ்சிக்காமல் நீங்கள் இப்போ எப்படி உங்களுக்கு நீங்கள் ஒரு உன்னை பற்றி தெரியாமல் நீங்கள் கருத்து சொன்னால் உங்களுக்கு அது எவ்வளோ பெரிய பிழை. உன்னை பற்றி முழுசாக வாசிக்காமல், ஒரு கான்ஃப்ளிக்டை பற்றி முழுசாக தெரிஞ்சிக்காமல் உங்களுக்கு தோன்ற ஒரு கருத்தை சொல்லிட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது எவ்வளோ பெரிய பிழை. அது மாதிரி கொஞ்சம் கூட நீங்கள் வாழாத ஒரு வாழ்க்கையை நீங்கள் மேம்போக்காக வந்து நடிச்சுட்டு போக முடியாது. அந்த வாழ்க்கைக்குள்ள கொஞ்சமாவது நீங்கள் போலைங்க, அந்த வாழ்க்கையை தெரிஞ்சுக்கிட்டு அந்த மனிதர்கள். ஏன்னா நீங்கள் நம்ம நிறைய பயணப்படும் போது தான் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறோம். சினிமாவும் ஒரு பயணம் தானே. நீங்கள் பண்ணுற 10 படங்களும் 10 பயணம் தானே.